வளர்ந்த நாடாக நாம் மாற்ற வேண்டும். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர என்ன நெக்ஸ்ட் கோல் உயருமா? ஓகே, வரப்பு நெல்லு, this is what really make the nation great. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, இது கணக்கின்றி தரும் நாடு, நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு. வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. வணக்கம் நேயர்களே, புதியதோர் உலகம் செய்வோம் இந்த புதிய நிகழ்ச்சியை காண நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகிற இந்த நிகழ்ச்சியில விவசாயத்துக்கு சம்பந்தமே இல்லாத சிலர் விவசாயத்துல இறங்கி எப்படி தங்களோட வெற்றிக்கான முதல் அடியை வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருக்கோம். சென்ற வார நிகழ்ச்சியில பிரபு நம்ம பார்த்தது கருங்குழியில இருக்கிற சித்ராவை. சித்ரா பாத்தீங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஆனா அந்த பணி உங்களுக்கு தெரியும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு குறைந்தபட்ச சம்பளமே ஆரம்பிக்கிறதே ஒரு 50-60 ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலையை விட்டுட்டு அவங்க விவசாயத்துல இறங்கி இப்ப விவசாயத்தை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இருக்காங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு ஆத்ம திருப்திய அவங்களுக்கு கொடுத்திருக்கும். அதே மாதிரி இந்த வார நிகழ்ச்சியில நீங்க சந்திக்க போற நபர் யாரு அப்படின்னா, அவர் பெயர் அப்துல் காதர், பாண்டிச்சேரியில இருக்காரு. அப்துல் பேசிக்கலி எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அவருக்கும் விவசாயிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க தாத்தா காலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க போல. இவர் ஒரு எம்என்சில 1 லேக்குக்கு மேல சம்பாதிச்சிட்டு இருந்தார். மந்த்லி சேலரியே 1,20,000 மேல. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஞானோதயம், இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணலாம்ன்ற திடீர்னு அந்த தாக்கத்துல, பரம்பரை விவசாயி கிடையாது, ஆனா ஏதாவது செய்யணும்ன்ற அந்த எண்ணம் மட்டும் இருக்கு. அப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு சஜஸ்ட் பண்ணது, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு ஏதோ விவசாயத்துக்கு ஏதாவது பண்ணலாமே. இந்த களத்துல இறங்கின அப்துல் காதர் என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சாரு, அவர் நினைத்த அந்த வெற்றியை அடைய முடிஞ்சதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேயர்களை பாண்டிச்சேரி கூட்டிட்டு போலாமா? பஸ் ரெடியா இருக்க, கிளம்புவோமா? நிச்சயமாக பாண்டிச்சேரியில அப்துல் காதரை இந்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம். இந்த வாரம் நமது புதியதோர் உலகம் செய்வோம் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போற புதிய நபர் மிஸ்டர் அப்துல் காதர் ஃப்ரம் பாண்டிச்சேரி. நம்ம விவசாயம் வேளாண்மை அப்படின்னு பேசும்போது நிச்சயமாக பசுமை புரட்சியை தொடாத நம்மளால இந்திய வேளாண்மையை பேச முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இந்திய வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் பூச்சிக்கொல்லின்றது, ஒரு பூச்சி கட்டுப்பாடுன்றது, பூச்சி தொல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இயற்கையாகவும் கையாண்டு பூச்சி கட்டுப்பாட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க, கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணி பூச்சி கட்டுப்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ஜினியர். He has developed a solar insect trapper. சூரிய ஒளியிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு இன்செக்ட் பூச்சிக்கொல்லி, இட்ஸ் an insect trapper. இதை டெவலப் பண்ணியிருக்கிறாரு. இந்த சோலார் இன்செக்ட் டிராப்பர் இன்றைக்கு விவசாய மத்தியில பல கிராமங்கள்ல ரொம்ப பாப்புலரா இருந்துகிட்டு இருக்கு. இந்த சோலார் இன்செக்ட் டிராப்பர் இதற்கு முன்னாடி யாராவது டெவலப் பண்ணியிருக்கிறாங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி நீங்க நினைக்கிறீங்க?
சோலார் விளக்கு பொறின்றது புதுசா ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி. ஓகே, ஸோ பட் விளக்கு பொறின்னு சொல்றது வந்து காலங்காலமா நம்ம பகுதியில இருந்த ஒரு தொழில்நுட்பம். அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் செஞ்சது, அதனுடைய ஒரு டெக்னாலஜி இல்லாம யூஸ் பண்ணது. பட் அதை மாடிஃபை பண்ணி சோலார்ல ஆட்டோமேட்டிக்கா அதில் உள்ள ஃபீச்சர்ல உள்ள கஷ்டங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து புதுசா ஒரு சோலார்லயே இயங்கக்கூடிய எந்த விதமான கரண்ட் தேவை இல்லாம கண்டுபிடிக்கப்பட்டது புதுசு. தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாவிலேயோ முதன்முறையா செய்யப்பட்டது. இது வந்து சோலார் விளக்கு பொறிங்க. இதனுடைய உபயோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயத்துல பூச்சிக்களை பிடிக்கிறதுக்காக ஒரு கருவி. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சோலார் பேனல் ஒன்று இருக்கும். இதுக்கு உள்ளார வந்து பேட்டரி மற்றபடி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த சோலார் பேனல்ல இருந்து வர பகல்ல வெயில் வெளிச்சத்துல இருந்து சோலார் பேனல் மூலமா இதனுடைய சார்ஜ் எல்லாமே இதுக்கு அந்த பேட்டரி ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதுக்குள்ள இருக்கிற கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணும், இந்த டிவைஸை ஆன் பண்ணி எப்பப்போ ஆன் பண்ணணும் அப்படின்ற கண்ட்ரோல் பண்றதுக்குரியது. இது கீழே இருக்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு டிவைஸ். இது வந்து அந்த பூச்சிக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒளிக்கற்றை மூலமா இருக்கக்கூடிய ஒரு எல்இடி பல்புங்க அது. ஸோ இதுக்கு கீழே வந்து நீங்க தண்ணி பிளஸ் விளக்கெண்ணெய் ஊற்றக்கூடிய ஒரு டப்பு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து அதில் தண்ணி 2 லிட்டர் தண்ணியும் ஒரு விளக்கெண்ணையும் ஊற்றி ஒரு 10 ml விளக்கெண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இது சுவிட்ச் ஆன் பண்ணி சிஸ்டத்தை வந்து எப்பவுமே ஆன் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சுவிட்ச். இதுல வந்து அந்த சிஸ்டம் ஆன், இந்த சுவிட்ச் ஆன் பண்ண போது இந்த சுவிட்ச் சிஸ்டம்ன்றது அதுக்குள்ள இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுமா அப்படின்றத காமிக்கக்கூடிய ஒரு இண்டிகேஷன். அதுக்கப்புறமா வந்து சார்ஜிங்னு சொல்ற இண்டிகேஷன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பகல்ல வெளிச்சம் வரும்போது அந்த சார்ஜ் ஆகக்கூடியதை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் சார். ஸோ இதுதான் இதனுடைய கம்ப்ளீட் டிவைஸ். இது வந்து சோலார் விளக்கு பொறியினுடைய காம்போனன்ட்ஸ். இதுக்கு கீழே வந்து சார் இது வந்து ஸ்டாண்டு. இது செப்பரேட்டா இருக்கும். வேணும்னா கொடுத்துடலாம், இல்லைன்னா இதை வந்து எப்போ வேணாலும் மாத்தி பண்ணிக்கலாம். உபயோகிக்கப்படுறது வந்து வேணும்னு போது உபயோகிக்கிறது தான் இந்த ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டை வந்து நீங்க 1.5 அடியில இருந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய 5 அடி வரலாம் உபயோகப்படுத்தலாம். இதை அட்ஜஸ்ட் பண்றது இந்த இதை எடுத்துட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி 3 இதுலயும் கொஞ்சம் மேலே கீழே ஏற்றி இறக்கிக்கலாம். ஸோ இதுதான் இதனுடைய காம்பனண்ட்டுங்க. ஸோ இது நீங்க தான் முதல்ல இதை நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, டெவலப் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடோ இல்லை இந்தியாவிலும் வேற எங்கேயும் இந்த சோலார் இதுல இயக்கக்கூடிய ஒரு இன்செக்ட் ரப்பர் யாரும் கண்டுபிடிக்க இதுவரைக்கும் இல்லை. வாட் மேட் யூ, எது உங்களை ஊக்குவித்தது? ஏன்னா நீங்க பேசிக்கலி ஒரு இன்ஜினியரா இருக்கிற நீங்க எதற்காக இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை ஒரு விவசாயத்தை செய்யணும்ன்றது அந்த ஸ்பார்க் எங்க வந்தது உங்களுக்கு? ஓகே, ஸோ கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து விவசாயத்துல அதீத ஈடுபாடு உண்டு. நான் வந்து ஏதாவது விவசாயத்துல பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஸோ சில சயின்டிஸ்டுங்க கிட்ட பேசும்போது பூச்சி கட்டுப்படுத்துதல்ன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு இந்த நிலைமையில. இன்னொன்று வந்து அதுக்கு அடிக்கக்கூடிய கெமிக்கல் மருந்து வந்து பயங்கரமான எல்லாருக்கும் நோயை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு. இதெல்லாம் யோசிச்ச போது இந்த பூச்சிங்கிறது வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் ஒன்றும் ஒரு 60 வருஷத்துக்கு புதியதா வந்த நம்ம பசுமை புரட்சிக்கு அப்புறம் வந்த ஒரு விவரம் ஒன்றும் இல்லை. நம்ம தொன்று நம்ம முப்பாட்டம் காலத்துல இருந்து பூச்சின்றது ஒன்று இருந்தது. அதை எப்படி அவங்க வந்து மேனேஜ் பண்ணாங்க, அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு யோசிச்சுட்டு எங்களுக்குள்ள ஒரு தாட் வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு விளக்கு பொறின்னு சாயந்தரத்துல நானே என்னுடைய தாத்தா கூட போகும்போது அவர் தோட்டத்துல வந்து ஒரு பந்தம் சாயந்தரத்துல கொளுத்தி எடுத்துட்டு போவாரு. அது எதுக்குன்னு கேட்டா பூச்சி பிடிக்கிறதுக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் திரும்ப ரீகால் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம கிட்டே இருந்தப்போ பூச்சி அப்படிலாம் மேனேஜ் பண்ணி தான் நம்ம வந்து வளர்ந்து வந்திருக்கோம். அதை ஏன் திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது, இன்னைக்கு ஏன் கெமிக்கல் யூஸ் பண்றாங்க ஸோ அந்த பூச்சி பிடிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பூச்சின்னா என்ன, அதனுடைய பார்வைன்னா என்ன, அது எப்படி உள்ளர பார்க்கும், அது எப்படி மறுபடியும் மேற்கொண்டு இனவிருத்தி செய்யும், இதெல்லாம் புரிஞ்சப்போ இந்த இயற்கையிலேயே வந்து நமக்கு நிறைய பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவியை உருவாக்கலாம். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய டெக்னாலஜிலாம் தேவையில்லை. இன்னைக்கு எவ்வளோ மொபைலு ஆப்ஸ்ன்னு வர காலத்துல இந்த ஒரு சிம்பிளான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்ற ஒரு தாட் வந்ததுல தான் நாங்கள் இதில் வந்து இறங்கணும். ஸோ எனக்கு பின்னாடி ஒரு 2-3 அறிஞர்கள் உதவி செஞ்சாங்க. ஸோ தமிழ்நாடுனுடைய ரிட்டையர்ட் சயின்டிஸ்ட், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய ரிட்டையர்ட் சயின்டிஸ்ட்லாம் எனக்கு உதவி புரிஞ்சாங்க. அவங்களுடைய உதவியோட வச்சு நான் இன்ஜினியரிங்ல டிசைன் பண்ணி கொண்டு வந்த கருவி தான்.
பட் பேசிக்கலி நீங்க ஒரு இன்ஜினியர், நீங்க ஒரு மாதாந்திர சம்பளத்துல ஒரு கம்பெனில வேலை பார்த்திருக்கலாம், இல்ல இன்ஜினியரிங் சம்பந்தமா ஒரு வேலையை செஞ்சிருக்கலாம். விவசாயத்துக்கு செய்யணும் அப்படின்னு எங்க உங்களுக்கு தோணுச்சு? நீங்க என்ன பரம்பரை விவசாயியா, இல்ல உங்க அப்பா பாட்டன் தாத்தா காலத்துல இந்த விவசாயத்துல இருக்கீங்களா, இல்ல புதுசு உங்க ஜெனரேஷன் நீங்க தான் புதுசா அதை கண்டுபிடிச்சு விவசாயத்துக்குள்ள நுழையிறது? ஆமா, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய தாத்தா விவசாயம் பண்ணாரு, நான் விவசாயம் பண்ணதில்லை. ஓகே, ஸோ அதாவது எங்க அப்பாவும் விவசாயம் பண்ணல, பட் அவங்க தாத்தா பண்ணும்போது நான் கூட போய் பார்த்துருக்கேன். எனக்கு இன் நேச்சர்ல என்ன பண்ணணும்னா, எனக்கு கிரீனரியா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்கலா நம்மளால முடிஞ்ச அளவு ஏதாவது விவசாயம் பண்ண முடியுமான்னு தான் ஒரிஜினலா திங்க் பண்ணோம். எங்களுக்கு இதுல இந்த விவசாயம் பரம்பரையா செஞ்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நடுவில் ஒரு ஜெனரேஷன் கம்ப்ளீட்டா வந்து விவசாயமே இல்லாம தான் இருந்தது எங்க தலைமுறையில. பட் நான் திரும்ப வந்து விவசாயம் பண்ணணும்னு வந்தப்பதான் இந்த பொறி அந்த மாதிரி ஒரு ஏதாவது விவசாயத்துக்கு செய்யணும் அப்படின்னு வந்தது. நான் இதை இன்வால்வ் ஆனேன். இதை நீங்க கண்டுபிடிச்சது ஒரு பங்கு இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியா லெவல்ல பாப்புலரைஸ் ஆகிருக்குது? என் பேர் பாக்கியராஜ். இந்த சூரிய விளக்கு பொறியில இவ்வளோ காலைல பூச்சிகளை எடுத்து வெளியே போடுறேன். நல்ல பயன் கொடுக்குது. பூச்சி மருந்துக்கே எவ்வளோ செலவு பண்ணி வச்சிருப்போம். இது வந்ததுலேருந்து நல்ல லாபம். பூச்சி மருந்துக்கு செலவழிக்கிறது மிச்சமாகுது. நல்ல இவ்வளோ பூச்சியை எடுத்து வெளியே போடுறோம் காலைல. நல்ல மிஷின் இது. அரசாங்கம் இதற்கு ஏதாவது ஊக்கம் கொடுத்திருக்காங்களா, இல்ல ஏதாவது ஒரு கம்பெனிஸ் இல்ல ஏதாவது ஒரு தனியார் நிறுவனங்கள் இதை ஊக்குவித்து எடுத்து கொண்டு போயிருக்காங்களா? இது விவசாய மத்தியில எவ்வளவு பாப்புலரா இருக்கு? இந்த டிவைஸை வந்து உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ காலமாகுது. அந்த இதுவரையிலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கருவிகள் நாங்க கொடுத்துருக்கோம் நிறைய விவசாயிகிட்ட. யூஸ் பண்ற அத்தனை விவசாயிகளுமே வந்து என்ன சொல்றாங்க, இது கரும்பா இருக்கட்டும், நெல், காய்கறி, மற்றபடி பழ வகைகளான பயிர் எதுவா இருந்தாலும் சரி, மாமரம், இதெல்லாம் யூஸ் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய எனக்கு வந்து இது யூஸ் பண்றதால டெய்லி ஒரு 1/2 கிலோ அளவு பூச்சி பிடிக்கும் இந்த கருவினால. உபயோகப்படுத்துறதுனால எனக்கு வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்றது வந்து தேவைப்படுறது இல்லை, ரசாயனம் வந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஸ்ப்ரே பண்றது எனக்கு இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நெல்லுல எல்லாம் ஸ்ப்ரே பண்றதே நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த புகையால் பிறகு இந்த தண்டு துளைப்பான்லாம் வரதே இல்லை. நான் ஏன்னு கேட்டா இது வந்து இந்த தாய் தந்தையர் பூச்சிகள் எல்லாம் பிடிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அது ஃபார்மர் லெவல்ல பொறுத்தவரையில. பட் எனக்கு வந்து சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா இது வரலாம் எதுவும் இல்லை. நான் எல்லா இடத்துலயும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்லயும் போயிட்டு அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம், யூனிவர்சிட்டி லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச், மற்றபடி பெரிய கம்பெனி லெவல்லையும் பெருசா இது கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல போய் அப்ரோச் பண்றோம். நாங்களே இருந்துதான் நாங்க ஓனா தான் போய் ஒவ்வொரு ஃபார்மரையா பார்த்து இந்த கான்செப்டை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி இதை அவங்க வச்சு. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் ஒண்ணு அவங்க வந்து நல்லா இருக்கு, 4 பண்ணணும், எனக்கு சப்சிடியில கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்களோ. எனக்கு இது வரலாம் கவர்மெண்ட்லேயே இந்த மாதிரி டைரக்ட் சப்போர்ட். இந்த டிவைஸை கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ காலம் கடுமையான போராட்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஃபீல்டுலயா போய் நாங்கள் முதல்ல இந்த ஃப்ரீக்வன்சி பத்திலாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ அதில் நாங்கள் என்ன பண்ணோம், போய் பூச்சின்னா என்னன்னே எங்களுக்கு புரியாது. ஸோ ஒவ்வொரு இடத்துமா போய் அதாவது தேடி ஒரு பூச்சியும் போயிட்டு ஒரு நிறைய பேடி ஃபீல்டுக்கு போனோம், அப்புறம் வெஜிடபிள் காய்கறி ஃபீல்டுக்குலாம் போனோம். ஸோ எங்கள் ஏரியா விழுப்புரம் மாவட்டம் ப்ளஸ் வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஏரியா இருக்கிற காயப்பாக்கம், அதுக்கப்புறம் மொரப்பாக்கம், இந்த மாதிரி ஏரியாலாம் நாங்கள் கொண்டு போய் வச்சோம். அங்கே எப்படி வருதுன்னு முதல்ல செய்யும் போது எங்களுக்கு ஒரு உண்மையிலேயே ஃபெயிலியர். என்கிட்ட வேற ஒரு விதமான லைட்டை வந்து நாங்கள் காமிச்சோம். அதில் வந்து 4-5 தான் வந்து விழுந்தது. அதில் வந்து எங்களால் ஒன்றும் பெருசா சக்சஸ் பண்ண முடியல. பட் இதுல அதுக்கப்புறம் நாங்க பூச்சினா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதனுடைய பார்வை என்ன, ஒவ்வொருத்தருடைய கம்யூனிகேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது தான் எனக்கு வந்து இந்த சயின்டிஸ்டுக்கு உதவி செஞ்சாங்க. டாக்டர் வைத்திலிங்கம், டாக்டர் அந்தோணி ராஜா, அவங்க 2 பேரும் வந்து எப்படி பூச்சினா என்ன, எது நன்மை செய்யக்கூடிய பூச்சி, எது தீமை செய்யக்கூடிய பூச்சி, அதனுடைய பிஹேவியர் எப்படி, அதனுடைய சைக்காலஜி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஃபீல்டுல ஒரு காயப்பாக்கம், அப்புறம் வந்து எங்க ஏரியா பக்கத்துல இருக்கிற மொரட்டாண்டி அங்கெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அந்த
பூச்சிகளை நான் எடுத்து கொண்டு போய் அவங்ககிட்ட காமிச்சோம். அவங்க வந்து இது நன்மை செய்யக்கூடிய பூச்சி, இது தீமை செய்யக்கூடிய பூச்சி. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க அதனுடைய பார்வையை ஏற்றி மாத்தி அந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு வரும்போது பூச்சியினுடைய அட்ராக்ஷன் வந்து நிறைய இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எங்களால் பூச்சி பிடிக்க முடியுது. அப்போ எடுத்தப்போ ஒரு 80% வந்து தீமை செய்யக்கூடிய பூச்சி தான். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் நாங்கள் வந்து வெவ்வேறு கிராப்ல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பேடியில் வச்சோம். அதுக்கு அடுத்தது வந்து காய்கறியில முக்கியமாக கத்திரிக்காயில் வச்சோம். அதுக்கு அடுத்தது வெண்டைக்காயில் வச்சோம், தக்காளியில் வச்சோம். ஸோ வைக்கும்போது இந்த ஒரே லெவல் ஆஃப் அந்த தண்டு துளைப்பான், காய்ப்புழு, பிளஸ் வந்து அந்த காய்ப்புழு உருவாக்கக்கூடிய மாத்துன்னு சொல்ற பூச்சி, அப்புறம் வந்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி, லீப் ரோலர் இல்ல பேடியில வர அந்த லீப் ரோலர், அதுக்கப்புறம் வந்து புகையான் உருவாக்கக்கூடிய அந்த சின்ன பூச்சிகள் எல்லாமே வந்து விழ ஆரம்பிச்சப்போ தான் ஸோ அந்த ஒரு லைட்டிங் ஃப்ரீக்வன்சி தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதில் பேட்டர்ன் பண்ணி அமைச்சிருக்கோம். ஸோ இதை வந்து ஆல்ரெடி பேட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது 2 வருஷ காலம் ஆயிடுச்சு பேட்டர்னுக்கு அப்ளை பண்ணி இந்த டிவைஸ்க்கு. இந்த டிவைஸை வந்து இதை அமைச்ச முறையும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா இதனுடைய கலர், அது பகல்லையும் வந்து பூச்சி வரணுன்றதுக்காக தான் இதனுடைய கலரை பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும். அதுவும் பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கலர் பகல்லையும். ஸோ அதுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதையும் பேஸ் பண்ணி தான் இதை டிசைன் பண்ணோம். இந்த டிசைனுக்கு நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அப்ரூவல் ஆல்ரெடி வாங்கிட்டோம். இட்ஸ் டிசைன் அப்ரூவ் ப்ராடக்ட் எங்களுக்கு. ஸோ இதை வந்து ஃபார்மர்ஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்த உடனே ஒரு சின்ன ஃபார்மர்ட்ட முதல்ல கொண்டு போய் ஒரு ஏரியால ஒரு ஸ்டார்டிங்ல வந்து வெஜிடபிள்ல கொண்டு போய் 1-2 இதுல தெரிஞ்ச ஃபார்மர்ஸ்க்கு தான் நாங்கள் கொடுத்து பார்த்துட்ட உடனே அந்த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்க, பேசிக்கலா பேடியில வச்ச உடனே ஒரு 2-3 ஃபார்மர் திரும்ப வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரை காரியாப்பட்டி பக்கத்துல வந்து ஒரு வெஜிடபிள் ஃபீல்ட்ல கொண்டு போய் முதல்ல வச்சோம். ஸோ அங்க பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபார்மர்ஸ் பக்கத்துல பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நம்பர் கொடுத்து டைரக்டா கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மர்ஸ் தான், நாங்க அவங்களுக்கு பயோல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க எங்க கூட வளர்ந்தவங்க. ஸோ அவங்க வச்ச உடனே இது நல்லா இருக்கு, இது நிறைய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றதுக்கு அவங்க எங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. என் பேர் வந்து சிவகாமி, ஊர் மொரப்பாக்கம். 80 சென்ட் வந்து 900 ரூபாய் 1 லிட்டர் எண்ணெய். வயல் வந்து ஆள் வச்சு அடிக்கணும். அது இந்த வந்து சூரிய விளக்கு பொறி வந்ததுல இருந்து செலவும் மீதி, அது ஆள் வச்சு அடிக்கிற ஆளுக்கும் கூலியும் மீதி, எல்லாமே மீதி. அந்த வேலை நல்லா மகசூல் தருது எங்களுக்கு. 18 மூட்டை 17 மூட்டை தான் கிடைக்கும். இந்த சூரிய விளக்கு பொறி வந்ததுல இருந்து 20 மூட்டை 25 மூட்டை 80 சென்ட்டுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இங்க வந்து நம்ம கயப்பாக்கம், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கயப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஏர் மார்ஷல் ஒருத்தர். அதே மாதிரி தென்னையிலயும் சரி, அங்க கத்திரிக்காய் ஃபீல்ட்ல கொண்டு போய் வச்சோம். அந்த கத்திரிக்காய் ஃபீல்ட்ல வந்து நிறைய பூச்சிகள் பிடிச்சது. ஸோ அதுல அவருக்கு வந்து மெயினா வந்து அந்த ஸ்டெம்போரர்னு சொல்லுவாங்க, அது தண்டு துளைப்பான். அந்த பூச்சி வந்து அவருக்கு ரொம்ப தாக்குதல் இருந்துச்சு. அதனுடைய அடல்ட்டை ஃபுல்லா இதுல வந்து பிடிச்சி கொண்டு வந்த உடனே அவருக்கு கம்ப்ளீட்டா, அதாவது அவங்க ஒரு மெஷர் பண்ணி சொன்னதுக்கு அந்த பூச்சி இந்த கருவியை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 சென்ட்ல இருந்து 300 கிலோ பறிச்சிட்டு இருந்தவங்க, அதுல 300 கிலோ பறிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோ சொத்தையா வரும். சொத்த காய் செடியும் சாகும். அதுதான் அவங்களுடைய டேட்டா. இது வச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 60 கிலோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 300 கிலோல 240 கிலோ தான் சொத்தை, மீதி இருக்கிற 220 கிலோ அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த காய்கறி கத்திரிக்காய், அதே போல வாட்டர்மேலன், அப்புறம் பொமோகிரனேட், ஸோ இதுல வந்து கொய்யால வரக்கூடிய வெள்ளை. ஸோ இந்த மாதிரி எல்லா பூச்சிகளும் ஒவ்வொரு ஃபார்மரா வச்சு பார்த்துட்டு எங்களுக்கு நிறைய விஷயம் இன்ஃபேக்ட் தெரியாது. நாங்க பேசிக்கலா டெஸ்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா பேடிலையும் கத்திரிக்காய் ஃபீல்ட்லையும் தான் பண்ணோம். மற்றபடி ஃபார்மர்ஸ் ஓனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க பொமோகிரனேட் ஏதாவது மாதுளம்பழத்துல கொண்டு போய் வச்சாங்க, அவங்களுடைய அந்த காயில வரக்கூடிய ஸ்டெம்போரை பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து கொய்யா முள்ளி அந்த மாதிரி வச்சாங்க. அப்புறம் வந்து வெண்டைக்காயில வச்சு எங்ககிட்ட வந்து ஃபீட்பேக் வந்து கொஞ்சமா வர கிட்டத்தட்ட நாங்க இன்னைக்கு இதுவரையிலும் இந்த 2 வருஷ காலத்துல வித்தியாசமா ஒரு 2000 பீஸ் நாங்க ஆல்மோஸ்ட் ஆவரேஜா ஒரு 2000 பீஸ் எடுத்திருக்கோம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இதே மாதிரி ஒரு ஆர்டிக்கலை பார்த்துட்டு எங்ககிட்ட சென்னையில இருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 10 டிவைஸ் வாங்கிட்டு போய் அவங்க குடோன்ல வந்து அந்த
இந்த சின்ன அந்து பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டு போய் வச்சாங்க. ஸோ ஒரு நாளைக்கு அவங்க எனக்கு சொன்ன டேட்டா, நாங்கள் சொல்லலை, 76,000 பூச்சி ஒரே நைட்ல ஓவர் நைட்ல பிடிச்சிருக்கேன், அந்த குடோன்ல இருந்து எடுத்திருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க நிறைய பூச்சிக்களை வந்து எங்ககிட்ட அந்த பூச்சி பிடிக்கக்கூடிய கருவியை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட சென்னையில ஆவடியில, பிளஸ் வந்து கடலூர், பாண்டிச்சேரி, அப்புறம் தஞ்சாவூர், அப்புறம் தூத்துக்குடி. ஸோ இத்தனை இதுல இருக்கிற அத்தனை குடோனுக்கு கிட்டத்தட்ட 300 கருவி, 300 டிவைஸ் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஓனா வாங்கி அவங்களுடைய குடோன்ல இதை வச்சு இப்போ இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்றது வந்து இதனால எங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சொன்னது என்னன்னா, ஆவடியில சரௌண்டிங்ல இருக்கிறது வந்து நிறைய அந்த வண்டுக்களுடைய தாக்கம் சாயந்தரத்துல வெளியில அதிகமா இருக்கும், இந்த டிவைஸ் வச்சதுக்கு அப்புறம் அது குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மேனேஜர்ஸ் லெவல்ல வந்து எங்களுக்கு சொன்னது. ஸோ அந்த அளவு இது எஃபெக்டிவா இருக்கு சார். ஜென்ரலா இந்த கருவி வந்து ஒரு நெல், தக்காளி, வெண்டை அப்படின்றது இல்ல, எந்த ஒரு பயிர் வச்சாலும் அந்த இடத்துக்கு இந்த கருவி யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? இந்த கருவியை வந்து நாங்க ஜென்ரலா பேசிக்கலா டெவலப் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, நெல்லுக்கும் காய்கறிக்கும் தான் நாங்க பேசிக்கலா டெவலப் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபார்மருடைய ஓன் ஃபைண்டிங்ஸ்ல எங்களுக்கு நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லா பறக்கும் பூச்சிகளுக்கும் அட்மோ இது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஜென்ரல் கருவியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் குடோன்ல இருந்து, எங்க குடோனை பத்தி நாங்க இதை வந்து அந்த ஏரியாவே நாங்க பார்க்கல. இன்ஃபேக்ட் இப்போ FCI சொன்னேன் இல்லையா, அதை பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது அதுல வந்து என்ன மாதிரி பூச்சி வரும்னு. ஸோ அவங்க கொண்டு போய் வச்சுட்டு தான் எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி 76,000 பூச்சி வருது. ஸோ நீங்க இந்த குடோனு சீட் பாதுகாப்பு பண்ற இடம், ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ற இடத்துல எல்லாத்துலயும் வச்சிருக்காங்க. இதோட காஸ்ட் என்னங்க? ஒரு மிஷினோட காஸ்ட்? இந்த மிஷின்ல வந்து நாங்க வெவ்வேறு விதமா கொடுத்துருக்கோம். இந்த சோலார் மிஷின்ல வந்து இந்த சோலார் மட்டும் பார்த்தாங்கன்னா 3,500 ரூபாய்க்கு நாங்க கொடுப்போம். இதனுடைய சோலாருடைய இன்செக்ட்ஸ் மட்டும். இப்ப பாடி வாங்கினாங்கன்னா அவங்களே கூட வச்சுக்கலாம். இதே சில இந்த பொமகர்னேட்டு இல்ல கொய்யா இல்ல மற்றபடி மாமரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹாப்பர்ஸ் பூச்செல்லாம் பிடிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் ஹைட் வேணும். அந்த ஸ்டாண்டை மட்டும் நாங்க தனியாகவும் இதோட சேர்த்துட்டு 4,250 ரூபாய் கொடுக்குறோம் சார். இது வந்து கம்ப்ளீட்டா வாங்கினாங்கன்னா வித் ஸ்டாண்டோட 4,250 ரூபாய், இதை மட்டும் வாங்கினாங்கன்னா 3,500 ரூபாய். பறக்கும் பூச்சிகளை இது பிடிக்கும்னு சொல்றீங்க அப்படின்னா நிச்சயமா கொசுக்கு இது டெஃபினட்டா இது எஃபெக்டிவா தானே இருக்கணும். இது கொசுக்கு நல்லா எஃபெக்டிவா வீட்டுல யூஸ் பண்ண முடியுமா இந்த மிஷினை? கொசுன்றது வித்தியாசமான ஒரு இன்செக்ட்ஸ். ஆக்சுவலா கொசுவுக்கு வந்து எல்லாரும் இப்ப நாங்க எங்க போய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாலும் இந்த கேள்விதான் எங்களுக்கு அடுத்த, கொசுவை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு முதல் கேள்வி கேட்கறாங்க. கொசுவை பத்தி நாங்க இதே வச்சு பாடலாம் அப்படின்னு தான் யோசிச்சோம். பட் ஆனா இது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னா, இதுல ஒரு ஹேண்ட்லிங் வந்து தண்ணி ஊற்றணும், வீட்டு உள்ள அவ்வளவு சிம்பிளா வைக்க முடியாது. அதுக்கு வேற மாதிரி கொசு வந்து காத்தோட பறக்கக்கூடிய ஒரு இன்செக்ட்ஸ். ஆக்சுவலா காத்து எங்க சைடு போகுதோ அந்த சைடுல சேர்ந்து பறக்கும். ஸோ அதை பிடிக்கக்கூடிய மெக்கானிசம் வேற மாதிரி இருக்கும். அதே போல அதை இன்னும் டீப்பா நாங்க இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆராய்ச்சியில என்ன எங்களுக்கு தெளிவுபட்டிருக்குன்னா, கொசு வந்து ஒரு வித்தியாசமான இன்செக்ட். நீங்க ஒரு 10-100 அடிக்கு பக்கத்திலே ஒரு உயிருள்ள ஜீவன் இருக்குன்னா அதையே தேடி அது நம்மளுடைய ஹார்ட் பீட்னுடைய சென்செக்டை வச்சு, ஹியூமன் பாடியை இன்செக்ட் வச்சு அதை தேடி வந்து கடிக்க, அது பிளட் சக்க பண்ணக்கூடிய ஒரு இன்செக்ட். அதுக்காக நாங்க கடந்த ஒரு வருஷமா ரிசர்ச்ல இருந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு 3-6 மாசத்துக்குள்ளார அது ஒரு கருவியா கொண்டு வருவோன்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு 6 மாசம் எங்களுக்கு தேவைப்படுது. உங்க ஃபியூச்சர் கண்டுபிடிப்புக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ் மிஸ்டர் அப்துல் காதர். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் இன் யுவர் ஃபியூச்சர் என்டர்பியர்ஸ். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நம்ம மத்திய அரசாங்கமும் பாரத பிரதமரும் வலியுறுத்தி சொல்ற 3 விஷயங்கள், மேக் இன் இந்தியா, ஸ்வச் பாரத், அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பத்தி. இதுல நம்ம அப்துல் காதர் பார்த்தோம்னா ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேக் இன் இந்தியாவுக்கும் அவர் ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். அதாவது தான் தயாரிக்கிற ஒரு பொருள் நம்ம நாட்டு மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு அடி எடுத்து வச்சிருக்கிற இந்த அப்துல் காதரை நம்ம எல்லாருமே கைத்தட்டி பாராட்டணும். ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா அவருக்கு? நேயர்களே, இந்த மாதிரி இளைஞர்களுக்கு நம்ம நிச்சயமாக வரவேற்பு கொடுக்கணும். அதே மாதிரிதான் நீங்க அடுத்த வாரம் ஒருத்தரை சந்திக்க போறீங்க. இப்போ சமீபத்துல பிரபு நம்ம பாரத பிரதமர் அமெரிக்க பாராளுமன்றத்துல பேசின பல விஷயங்கள்ல முக்கியமான 2 விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு ஒத்து போற விஷயமா இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு